பருப்பு போலி நம்ம இது ஹோட்டல்ல மட்டும் தான் சாப்பிட்டுருப்போம். இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். ஆனா, இது நம்ம வீட்லயே வந்து ஈஸியா நம்ம எப்பலாம் ஆசைப்படுறோமோ, அப்பலாம் டக்குன்னு செய்ய முடியும். ஈஸியான முறையில எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது கூடவே நான் தேங்காயும் போட்டு செஞ்சிருக்கிறேன். அதனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நான் 2 கப் கடலைப்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அத குக்கர்ல போட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 4 விசில் போட்டு போனதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லா வெந்திருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா, அது மூழ்கிற அளவுக்கு ஊத்தி வேக வைக்கணும். அப்ப ஈஸியா நம்ம வெந்து வரும்போது நல்லா குழைவா வெந்துரும். இதுக்கு நான் 1 கப்பு பொடிச்ச வெல்லம் போட்டிருக்கேன். நீங்க வெல்லத்த வந்து வடிகட்டி கூட போட்டுக்கலாம். இது நல்லா உருகுற அளவுக்கு நம்ம சிம்ல வச்சுக்கலாம். சிம்ல வச்சுட்டு கிளறி விட்டோம்னா நல்லா உருகிரும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு, கூடவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரத்துல சுண்டிரும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டிருக்கேன். இது தேங்காய் போடுறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மேலே வைக்கிற மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் தண்ணி ஊத்தி நல்லா புரோட்டாக்கு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிக்கியா அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு நல்ல லூஸா இருக்கும் மாவு. இதுக்கு நல்லா எண்ணெய் ஊத்தி நல்லா பிணைஞ்சுக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் பிணையிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். எண்ணெய் ஊத்தி ஊத்தி நல்லா பிணைஞ்சுக்கலாம். நல்லா இழுத்து இழுத்து பிணையும்போது நம்ம புரோட்டாக்கெல்லாம் பிணைவோம்ல, அந்த மாதிரி பிணைஞ்சிட்டா நம்மளுக்கு மாவு ரொம்ப ஈஸியா இருக்கும் வைக்கிறக்கு. டேஸ்ட்டாவும் இருக்கும். இப்ப நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் நெறைய எண்ணெய், அதாவது சொதும்ப எண்ணெய் விட்டு நம்ம இதை ஒரு 3, 4 ஹவர்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சிரலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நெறையா இருக்கணும். அதாவது அது ஃபுல்லா இருக்கிற மாரி, மூழ்கி இருக்கிற அளவுக்கு எண்ணெயில அப்படியே போட்டு வைக்கணும். இது நல்லா கலக்கி விட்டுட்டு, நம்ம அப்படியே வச்சிரலாம். ஒரு 4 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தட்டும்போது ஈஸியா வரும். இப்படி பண்றதுனால நம்மளுக்கு மாவு ரொம்ப சாஃப்ட்டாவும், சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும். பாருங்க எவ்வளோ தூரம் இழுத்தா கூட நம்மளுக்கு பிய்யாம நல்லாருக்கும். அப்பதான் நம்மளுக்கு தட்டும்போது ஆ கேப் இல்லாம நம்மனால பண்ண முடியும். இதுக்கு நம்ம ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவர் கூட எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து ஒரு தேவையான அளவு ஒரு உருண்டை எடுத்துட்டு, நம்ம அதுக்குள்ள இந்த பூரண வச்சுட்டு, அப்படியே ரவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிரலாம். நம்ம பாருங்க எவ்வளோ இழுத்தாலும் நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் மாவு இழுத்து இது பண்ண முடியும். மேல இருக்கிற மாவு வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா எடுத்துறலாம். எடுத்துட்டு நம்ம அப்படியே லைட்டா கை வச்சு தட்டி விட்டுறலாம். இது நம்ம தோசைக்கல்ல வச்சு தட்டுனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது நம்ம தட்டுலயும் வச்சு தட்டிக்கலாம். நல்லா தான் வரும். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது.
பூரணம் வந்து கொஞ்சம் அதிகமா உள்ள வைக்கணும். அப்பதான் எல்லா இடத்துலயும் இருக்கும். நல்லாருக்கும். சாப்பிடுறதுக்கும் டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ம ஃப்ளேம் வந்து நம்மளுக்கு லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் மிடில்ல வச்சுக்கலாம். வச்சு நல்லா 2 சைடும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப அழகாவும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம கடையில சாப்பிடுறத விடவே நல்ல டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.